இப்பயும் ஒரு பக்கம் அவரோட ரூம் கேபினில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூடயும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. எப்படியோ வந்துட்டு ஜானுவை ஏமாற்றிட்டோம். ஜானு எப்படி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜானு எப்போவுமே அப்படி தான், அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவா, அதனால தான் வந்துட்டு நான் அவளை ஏமாற்றேன். ஆமாம், அதனால தானே நீ அந்த ஹோட்டலே வந்துட்டு அவன் ஏதோ இன்சல்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலே வாங்கி இழுத்து மூடிட்டியே. கேட்டால் ஜானுக்காக வந்துட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான்டா அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆஃபீஸுமே அதான் அங்கே இது ஆகும் அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சிரிக்க, ஜானு செம்ம ஷாக்காயிறாங்க. அந்த தமிழ் என்னையே எதிர்த்து இது பண்ண பார்க்குறா, அதனால தான் அவளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே ஜானு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அப்புறமா அவங்க ஆடிட்டரை கூப்பிட்டு சிபி வாங்கினானே அந்த ஹோட்டல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து மேடம் நல்லா தான் போயிட்டு, போய் சொல்லாதீங்க, அது ஓடவே இல்லை, அவன் திறக்கவே இல்லை தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம், ஓப்பன் வாங்கி ஒரு நாள் கூட வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணவே இல்லை, அது சும்மா வீம்புக்காக வாங்கி வச்சுருக்காரு அவர், இதனால் நம்ம இதுக்கு நஷ்டம் 70 லட்சம், அதாவது 10 கோடி கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ஷாக் ஆகிடுறாங்க. இது என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் எல்லாருமே பொய்யா தான் இருக்கீங்க, உங்களையெல்லாம் நம்பி தானே நான் இருக்கேன்ற மாதிரி கோவமாக வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க ஜானும். சரி நீங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் வந்துட்டு இந்த மாதிரி வாரிசு அறிவிக்க போகிறாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதுக்கான ஒரு ஏவி பார்த்துருவோம், அந்த வாரிசை பற்றின ஏவின்னு சொல்கிறாங்க. ஏவியில் பார்த்திங்கன்னா தமிழ் பற்றி பெருமையாக வருது. அவங்க தான் அடுத்த வாரிசுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இந்த பொண்ணை வந்துட்டு சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ திமிராக இப்போவே இது பண்ணியிருக்கா, இவளை இப்போவே வேலையை விட்டு அனுப்புங்கன்ட்டு அவங்க மாமாலேருந்து அவங்க சிபியோட அம்மாலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு தமிழுமே ஒரு மாதிரி, இல்லை நான் இது எப்படியும் வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. நடிக்காதடி, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படி இப்படின்னு சொல்ல, ஜானு வந்துட்டு போதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஏவி இதுவாக வந்திருந்தாலும் இந்த ஏவியை உருவாக்குனவங்களுக்கு ரொம்ப நன்றி, சூப்பராகவே இருக்குது, கரெக்டான சமயத்தில் தான் வந்திருக்குது. இந்த இதோட ஆள் வந்துட்டு தமிழ் தான் எனக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுனதை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல, போதை நிறுத்துங்க, இது வந்து நான் சொந்தமாக வந்துட்டு இது பண்ணி உழைச்சி இது பண்ணதே, நான் யாருக்கு வேணால் எழுதி வைக்கலாம், யாரும் இது நான் கேட்கவே முடியாது, எனக்கு அதுக்கான இது இருக்குது, அது இஷ்டம் இல்லாதவங்க இங்கே வந்து கிளம்பி போயிட்டே இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிபி கோவமாக அங்கே வந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மா அவங்க மாமா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்புறம் தமிழுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிவிட்டு இதுவில் வந்துட்டு சைன் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களும் தயங்கிக்கிட்டே சைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்புறமா தமிழுமே வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆல் த பெஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்து சிபி செம்ம கடுப்பாக இருக்கிறாரு. அப்புறம் ஜானு வந்தோடனே என் மேலே இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ கோவம், ஏன் அப்படி என்னை நம்ப வச்சு இது பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நானும் உன்னை நம்ப வச்சு இது பண்ணல, நீ இந்த ஜனாக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சி நீ பண்ண, நீ என்ன ஏமாற்ற நினச்சி நான் ஒன்று இது பண்ணிட்டோம், அவ்வளோதான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த தமிழ் எப்படி வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கிறான்னு பார்த்துடலாம், அவளை எப்படி நான் போக வைக்கிறேன் பாரு, ஏற்கனவே ஆடுவா அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழ் வராங்க. தமிழ் வந்தோடனே எல்லாரும் மாறி மாறி போயிட்டு பேசுகிறாங்க. ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போய்ட்டு, உனக்கு ஏற்ற வேலை நான் வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையே போயிட்டுன்னு சிபியோட மாமா பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏன் போகணும், நான்லாம் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன், அவ்வளோ திமிராயிடுச்சாடி அப்படின்ட்டு கேட்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், இது எனக்கு ஜனா மேம் கொடுத்த வேலை, மிச்சதெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, இது உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம், என்கிட்ட வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜனா சொல்லியிருப்பாங்க, என் வீட்டையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எல்லாம் சுயநலமானவங்க, என் குடும்பம் எனக்கு சொந்தமாக இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவாக எப்பவுமே இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாமா என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.